முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தீவிர நடவடிக்கைகளால் கன்னியாகுமரி மாவட்டம் தடிகாரன் கோரணம் ஊராட்சி கிராமங்கள் தற்போது 24 மணி நேர மின் விநியோகம் பெற்றுள்ளதுடன் ஆரம்ப சுகாதார நிலையம் மூலம் டெங்கு சிக்குன்குனியா நோய்கள் அறவே அகற்றப்பட்டு மக்கள் ஆரோக்கியத்துடன் வாழ்கின்றனர். இதற்காக இப்பகுதி மக்கள் முதலமைச்சருக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தடிகாரன் கோணம் ஊராட்சி பகுதி மலை கிராமங்கள் உள்ளிட்ட ஏராளமான கிராமங்களை உள்ளடக்கியதாகும். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் மின் வசதி இன்றியும் சாலை வசதிகள் இன்றியும் குடிநீர் சீராக கிடைக்காமலும் கிராம மக்கள் பெரிதும் சிரமப்பட்டு வந்தனர். இதேபோன்று டெங்கு சிக்குன்குனியா உள்ளிட்ட கொடிய நோய்கள் தாக்குதலுக்கு இப்பகுதி மக்கள் ஆளான போது முந்தைய திமுக அரசு சுகாதாரத்துறை மூலம் எந்தவிதமான தடுப்பு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பதவியேற்றவுடன் இப்பகுதியில் மேம்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டது. இதனால் 24 மணி நேரமும் மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக தற்போது சிக்குன்குனியா டெங்கு போன்ற நோய்கள் எதுவும் கடந்த 5 ஆண்டுகளில் ஏற்படவில்லை என்றும் கிராம மக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இதேபோன்று அழகிய பாண்டியபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் தடையில்லா குடிநீர் கிடைக்க வழி செய்த முதலமைச்சருக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இதேபோன்று புதிய மின் திட்டங்கள் மூலம் இப்பகுதிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தடையில்லா மின்சாரம் கிடைக்க வழிவகை செய்துள்ளார். இதனால் இப்பகுதி கிராமங்கள் அனைத்தும் மின் தட்டுப்பாடின்றி விளங்குகின்றன. இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சி பொற்காலம் என்றும் வரும் தேர்தலில் அஇஅதிமுகவுக்கே தாங்கள் வாக்களிக்கப் போவதாகவும் உறுதிபட தெரிவித்துள்ளனர். அடிப்படை வசதிகளாகிய குடிநீர் வசதி, பல நீர்த்தேக்க தொட்டிகளை அமைத்து ஒரு நாள் கூட அவர்கள் தண்ணீருக்காக எந்தவித தட்டுப்பாடும் இன்றி அவர்கள் மிக சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள். மட்டுமல்ல, மின்சார வசதி இருள் என்பதே அறியாமல் 24 மணி நேரமும் மின்சார வசதி கிடைத்து அவர்கள் மிக சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு நிலையை நாம் காண்கிறோம். என்றும் அம்மாவின் பக்கமே என்று தடிக்காரங்கோண மக்கள் அனைவரும் உறுதியாக சபதம் எடுத்திருக்கு. நாகர்கோயிலிருந்து எங்களுடைய தடிக்காரங்கோணம் வருவதற்கு 20 நிமிடத்திற்கு வந்து செல்லக்கூடிய அளவுக்கு ரோடு வசதிகள், கிராம கனெக்டிவிட்டி, ரோடு கனெக்டிவிட்டிகள், மேம்படுத்தப்பட்ட ரோடு வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்றார்கள். இதனால் மக்கள் எளிதாக ஒரு ஊரிலிருந்து அடுத்த ஊருக்கு செல்வதற்கு ஏற்ற ஒரு வசதியை செய்து கொடுத்திருக்கிறார்கள். இதற்கும் எங்களுடைய மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நாளுக்கு 23 மணி நேரம் தொடர்ந்து தண்ணீர் கிடைக்கும் அளவிற்கு தடிக்கானம் ஊராட்சி மக்களுக்கு அம்மா அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று அமைத்து தந்தார்கள். அது இன்றைக்கு விரிவுபடுத்தப்பட்ட ஒரு சுகாதார நிலையமாக மாறி இங்குள்ள சுமார் 7000 மக்களுக்கு தொடர்ந்து பயன்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களின் திட்டங்கள் அனைத்துமே எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றது. ஆகவே வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலும் எங்களது அனைத்து வாக்காளர்களின் வாக்குகளும் அம்மா அவர்களுக்கே நாங்கள் அளிப்போம்.